ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு துவையல் ஐட்டம் தான் பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ வந்து துவையல்லாம் இப்போ சாதாரணமாக பருப்பு துவையல், தேங்காய், இஞ்சி இது மாதிரிலாம் அரைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி கருவேப்பிலை துவையலும் சில பேர் வீட்டில் அரைச்சிருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம எப்போதும் வதக்கி அரைக்கிறதை விட பச்சையாக அரைக்கிறது ரொம்பவே நல்லது. அது நான் அடிக்கடி செய்வேன். அது காமிக்கலாமே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம கருவேப்பிலை எப்போதுமே நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அன்றைக்கி நம்ம கருவேப்பிலையோ புதினாவோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம அரைக்கும்போது அதோடய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நம்ம அன்றைக்கே வந்து நான் எப்போதுமே அரைச்சிடுறது கொஞ்சம் எனக்கு ஒரு பழக்கம். அதை சொல்லாமல் தான் இப்போ சொல்லியிருக்கேன். எப்போதுமே தாளிக்கிறதுக்கு தேவையானதை நம்ம எடுத்து டப்பாவில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதுமாரி செய்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம முதல்ல வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்போ வெள்ளை உளுத்தம்பருப்போ எது நம்ம தேவையோ போட்டுக்கலாம். நல்லா அது பொரிஞ்ச பிறகு நம்ம வடகத்தை போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் போட்டு வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். கிண்ணத்தில் தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சோம்னா அதிலே ஒரு துண்டு போட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை பொடியாக வேணும்னா நம்ம லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா தான் போடணும். அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை துவையல் பச்சையாக அரைக்கிறது வந்து நம்ம 2-3 நாளைக்கெலாம் வச்சுக்க முடியாது. அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து வீணாக போயிடும். அதனால் நம்ம வெளில எடுத்துகிட்டு போகணும், ஒரு நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக வதக்கி தான் அரைக்கணும். புளியும் சேர்த்து அரைக்கணும் நிறைய. இப்போ வந்து நான் பச்சையாக அரைக்கிறதுனால நான் இப்படி தான் அப்போ இன்றைக்கே யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இப்படி அரைச்சிக்கிறேன். இதேமாரி நம்ம புதினாவும் அரைக்கலாம், மல்லி இதெல்லாமே அரைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து நம்ம இப்போ கருவேப்பிலை நிறைய நம்ம சேர்க்கறதுனால நான் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா இஞ்சி துவையல் மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் இப்போ வந்து எல்லாமே கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து புளி நான் கொஞ்சமாகவே தான் சேர்த்துருக்கேன். இப்போ நிறைய வேணும்னா அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சேர்த்துக்கலாம். தேங்காயும் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். தேவையான அளவு உப்பு சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துடணும். இப்போ வந்து நான் பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டியாக வறுத்தா கூட பெருங்காய துண்டை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நேரத்தில் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ அரைச்சி நல்லா எடுத்துட்டோம் விழுதா துவையில். இதை வந்து நம்ம கடுகு தாளிச்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மா நான்லாம் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்லாம். நான் சும்மா தான் இப்போ எண்ணெய் ஊற்றி சாதத்தில் போட்டு சாப்பிட்லான்ட்டு அதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சுடு சாதத்தில் போட்டு நம்ம வந்து மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பசஞ்சு கொடுத்து அனுப்பலாம். கிண்ணத்தில் போட்டு கிளறிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி சிப்ஸு அப்பளப்பூ கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள விஷயத்தை பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.